கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அவருடைய கிருபை நம்மளை தாங்கிறது, தப்புவிக்கிறது. இந்த நாளில் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போன 2 கிழமைகளாக நாங்கள் பார்த்துட்டு வருகிறோம். லூக்கா 4வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோரோடும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இப்ப நாங்கள் இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் என்ன செய்யறாராம்? கலிலேயாவுக்கு திரும்பி போய் அவர் என்ன செய்யறாராம்? ஜெபாலயத்துக்குள்ள போறாராம். ஜெபாலயத்துக்குள்ள போய் அவர் என்ன செய்யறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட அந்த புஸ்தக சுருளை எடுத்து அவர் என்ன செய்யறாரு? அவர் வாசிக்கிறார். அது வேதம் சொல்லுது, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் என்று 22வது வசனம் சொல்லுது பாருங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அப்ப சொல்லுது பாருங்க, இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாம்? கிருபையுள்ள வார்த்தைகளாம். அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்கள் வாசியத்தில் சொல்லப்படுது, இயேசு என்ன செய்தாராம்? வேதத்தை எடுத்து அவரே வாசிக்கிறார். அவரே இயேசுவே வேதத்தை அவர் வாசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டு அநேகர் அவரை புகழ்றாங்க. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட பிரசங்கங்களை இயேசு பண்ணியிருப்பார், எப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள், எப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, எபேசியர் 4:29 சொல்லப்படுகிறது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குற வார்த்தைகளா இருக்கும். சரி, நாங்கள் 3 வாரமா பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறுமனை பாவத்திலிருந்து விடுவிக்க மாத்திரமல்ல, வெறுமனை நோய்களிலிருந்து விடுவிக்க மாத்திரமல்ல, பலவீனங்களிலிருந்து விடுவிக்க மாத்திரமல்ல, நம்மளை தரித்திர வாழ்க்கையிலிருந்தும், இல்லாமைகள், பஞ்சம், குறைவிலிருந்தும், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினால் உண்டான எல்லா விதமான வறுமையிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படிக்கு தான் இயேசு உலகத்துக்குள்ள வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப வறுமையை நாங்க வெறுக்கணும். ஏன்னா வறுமை ஆண்டவருக்கு சித்தமானது அல்ல, ஏழ்மை கர்த்தருக்கு சித்தமானது அல்ல, கடன் வாங்குகிறது ஆண்டவருக்கு சித்தமானது அல்ல. இந்த வேத வசனம் சொல்கிறது, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப நம்ம அடிமையின் வாழ்க்கை வாழுவது சித்தம் அல்ல. இப்ப நம்ம அடிமையின் வாழ்க்கை வாழுவது ஆண்டவருக்கு சித்தமா இருந்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமா விடுவித்திருக்கவே மாட்டார். அப்படியே கிடந்து விட்டுருப்பாரு. 430 வருஷம் அல்ல, இன்னும் கோடி வருஷம் இங்கே கிடந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்குள்ளே விட்டுருப்பாரு. ஆனா ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு? கொண்டு வரும்போது வறுமையா கொண்டு வரல, அவருடைய கையில வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கொள்ளை பொருளா கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தேவன் யாரெல்லாம் அழைத்தாரோ அவங்கள வெறுங்கையா அவங்க வந்திருப்பாங்க. ஆனா அவங்க திரும்பி போகும் பொழுது யாருமே வெறுங்கையா போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆண்டவர் அவனை வெள்ளியும் பொண்ணும் அநேக ஆடு மாடுகளுடைய சீமானாய் மாற்றினார் என்று அங்கே 13வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்க ஆராதிக்கிறோம். ஈசாக்கும் அப்படிப்பட்டவன் தான். ஈசாக்கு பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அவன் கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு, அவன் விதை விதைக்கிறான், கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் அந்த நாளிலேயே 100 மடங்கு பலன் அடைகிறான், அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலன் அடைகிறான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசேஷமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம் என்னென்றா, ஈசாக்கு விதை விதைத்த காலம் ஆசீர்வாதமான காலம் அல்ல. ஈசாக்கு விதை விதைத்த காலம் ஈசாக்கு சுற்றிலும் வாழ்கிற எல்லாருக்குமே அறுவடையே இல்லை. ஏனென்றால் அது எப்படிப்பட்ட காலம் என்ற பஞ்ச காலம்.
வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பஞ்ச காலத்திலையும் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இலங்கை பஞ்சத்துல இருக்கலாம், இலங்கையில இருக்கிற மக்கள் பஞ்சத்துல இருக்கலாம், இலங்கையில அரசன் இலங்கையை ஒழுங்கா பராமரிக்காம இலங்கையில பொருளாதாரத்தை சரியா கவனிக்காம இருக்கலாம். ஆனா நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளை நோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் நம்முடைய தரித்திரத்தில் என்னும் குழியில விழும்போது நம்மளை தூக்கி எடுக்க ஆயத்தமா இருக்கிறார். வழியா நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை அவதானிச்சு பார்ப்பீங்கன்னா யோசேப்பும் அப்படித்தான். ஒட்டு துணி இல்லாம அவங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு குழியில தள்ளுறாங்க. ஆனா ஆண்டவர் கொண்டு போய் ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அநேக பணங்களை கையாளுறதுக்கு அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். சொல்ல போனா அவனுடைய சகோதரர் பணத்துக்காக யோசேப்பை விட்டாங்க. இப்ப யோசேப்புடைய கையில பணத்தை வாங்கிட்டு போறாங்க. அங்க எகிப்துக்கு தகப்பன் கொடுத்து விடுறார். இந்த பணத்தை கொடுத்து எகிப்தின் அரசன்ட்ட என்னத்தை வாங்கிட்டு வா, நெல்லை வாங்கிட்டு வா, நமக்கு சாப்பாடை வாங்கிட்டு வா, கோதுமை வாங்கிட்டு வான்னு கொடுத்து அனுப்பும் பொழுது யோசேப்பு என்ன செய்யறான் தெரியுமா? திருப்பி அவனை அனுப்பும் பொழுது அவங்க கொண்டு வந்த பணத்தையும் அந்த பணம் இதுக்குள்ள அந்த பைக்குள்ள வைத்து அனுப்புறான். இடையில போகும்போது தான் பாக்குறாங்க பணம் உள்ள இருக்குது. அப்ப பாருங்க, ஒரு நாள் இந்த பணத்துக்காகத்தான் அவனை என்ன செய்யறாங்க, விற்று போட்டாங்க. இப்ப அந்த மனுஷனை கொண்டு தேவன் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய அதே போல இயேசு யூதாஸ் காரியோத்தை என்ன செய்யறான்? பணத்துக்காக காட்டி கொடுத்தான், வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆனா அவன் மனம் திரும்பி இருப்பாரா இருந்தா தேவன் அவன் ஆசீர்வதித்திருப்பாரு. ஆனா அவன் மனம் திரும்பல. அவன் மனம் திரும்பாம அவசரப்பட்டு மரித்து போயிட்டான். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் நல்லவர்ன்றது அறியாம மரித்து போயிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இப்படிப்பட்டவங்கள தான் இருக்கிறாங்க. அந்த ஏழை லாசரும் இப்படிப்பட்டவனா தான் இருந்துட்டான். அநேக தவறான உபதேசங்களை கேட்டு இயேசுவை குறித்து தவறான சில உபதேசங்களை கேட்டு உலகத்துல அவன் ஐஸ்வர்யத்தை வெறுத்து வாழ்ந்தான். அவனுக்கு உழைக்காம வாழ்ந்தான். அவனுக்கு வந்த வேதனைகள், வந்த பொருட்களால என்னால நீ இதை விட்டு வெளியே வர முடியாது, வாழும் வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம், மற்றவர்கள்ட்ட இந்த ஐஸ்வர்யமான கையேந்தி வாழுவோம், எதிர்பார்த்தே வாழுவோம், இலவசமா ஏதாச்சும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தே வாழுவோம் என்று லாசரு என்ன செஞ்சு வாழ்ந்துட்டான்? ஒரு முட்டாள அறியாமையினால, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமா சத்தியத்தை அவன் அறிகிற அறிவு இல்லாம ஆண்டவர் நல்லவர், அவரை நோக்கி நான் கூப்பிட்டா இப்பொழுது இந்த பொருட்கள் என்னை விட்டு அகன்று போகும் என்று ஒரு விசுவாசம் இல்லாம கடைசி வாழ்நாள் மற்றும் மரண தருவாய் மற்றும் வியாதியோடு பஞ்சத்திலையும் வாழ்ந்து என்ன செய்து போனான்? ஆனா வாழ்ந்துட்டு மறித்து பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனா பூமியில ஆசீர்வாதமா வாழவே இல்லை. ஆனா ஐஸ்வர்யமான பார்க்கிறோம், அவன் பூமியில எல்லாம் வச்சு ஐஸ்வர்யமான வாழ்ந்தான். அவன் இருதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததால, தரித்திரட்டு கொடுக்காததால அவன் நரகத்துக்கு போயிட்டான். நாங்க கடைசி இதெல்லாம் போனதுல அவன் முடிச்சோம். அப்ப இன்னைக்கு நாங்களும் இந்த யூதாசை போலையும் இந்த லாசருவை போல நம்முடைய முடிவு இருக்கக்கூடாது. பாருங்க, லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான், அவன் பூமியில ஆசீர்வாதமா வாழல. யூதாசை பார்த்தீங்கன்னா பூமியில அவனுக்கு எல்லா பணமும் இருந்துச்சு. ஆனா பணத்தை வச்சுக்கொண்டு அவனால சரியா வாழ முடியல. பணம் அவனுக்கு அவன் தேடின நிம்மதியை பணம் கொடுக்கல. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நீ தேடும் நிம்மதி இயேசு உனக்கு தந்துடுவான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பணம் உங்களுக்கு நிம்மதியை தராது. ஐஸ்வர்யம் உங்களுக்கு வீடு ஆஸ்திகள் உங்களுக்கு நிம்மதியை தராது. நீங்க கர்த்தரை தேடுவீங்களா இருந்தா தேவன் உங்களுக்கு தேவையான வீட்டையும் ஆஸ்தியையும் அவர் என்ன தருவார்? உங்களுக்கு பிதாக்களின் சுதந்திரமாக உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு சொந்தமாக அவர் தருவான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு நிம்மதியை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப யூதாசை போல என்ன செய்கிறாங்க? சத்தியத்தை சரியா அறியாம, கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாடு அறியாம நாங்க மரித்து போகக்கூடாது. அதே போல அந்த ஏழை லாசருவை போல பரலோகத்துக்கு போகலாம், ஆனா பூமியில ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போகக்கூடாது. ஏன்னா கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நிறைய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, இந்த போதனைகளை இந்த இடத்துல போதிக்கும்படிக்கு சும்மா என்னுடைய மாம்ச பிரகாரமா இதை போதிக்க ஆண்டவர் அனுப்பல. ஒரு ஆவியில ஒரு வெளிப்பாட்டை தந்தார், ஒரு வெளிச்சத்தை தந்தார். என்ன வெளிச்சம்? வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை நீ பாரு. அது யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கனுக்காக அல்ல, தீய காரியங்களை செய்கிறவனுக்காக அல்ல. அது வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாம் சொல்லுவோமா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்? அப்ப அவங்களுக்காகத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்மளுக்கு இந்த வெளிப்பாடு இல்லாததாலதான், நம்ம எனக்கு மண்ணு வேணாம் பொண்ணு வேணாம்னு சொல்றதாலதான் இன்னைக்கு துன்மார்க்கன் இதை வச்சுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தீய அந்த பணங்களை, அந்த ஆஸ்திகளை தீய வழியில செலவழிச்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? நமக்கு ஒன்றுமே தேவைன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்முடைய கையில் இருக்குமா இருந்தா நம்ம நல்ல காரியங்களை செய்வோம். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கையில, நீதிமானுடைய கையில ஆஸ்தி இருக்குமா இருந்தா அந்த பட்டணமே சந்தோஷமா இருக்குமா? ஏன் பட்டணம் சந்தோஷமா இருக்கும்? பட்டணம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீதிமானாகிய நம்ம என்ன செய்வோம்? நம்ம இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒருத்தன் இல்லாமலே மறுமையில இருந்தா நாங்க பகிர்ந்து கொடுப்போம். இன்னைக்கு காசு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நல்லவர்களா இருக்கிறாங்க ஆனா வல்லவர்களா இல்லை. இன்னும் பாதி பேர் வல்லவர்களா இருக்கிறாங்க ஆனா நல்லவர்களா இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராகவும் இருக்கிறாரு, வல்லவராகவும் இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்றேனே, நிறைய பேர்கிட்ட நிறைய பணபலம் இருக்குது, வீடு ஆஸ்தி ஆடம்பரம் பணம் வாகனம் எல்லாமே இருக்குது. ஆனா கொடுக்கிற மனநிலையே இல்லை, கொடுக்கிற அந்த நல்ல உள்ளமே இல்லை. நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். இதுல இருக்கிற எல்லாம் அந்த நல்ல உள்ளம் இருக்குது. ஆனா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை. ஒன்று இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. அப்ப எப்படி இந்த உலகத்துல நாங்க ஆண்டவருக்கு எதையாச்சும் செய்ய முடியும்? ஆண்டுடைய நம்ம எப்படி ஆசீர்வாதமா வாழ முடியும்? நல்ல மனம் இருந்து வேலை இல்லை. நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கையினால பிரயாசப்படும் போது அறுவடை வரணும். வேதம் சொல்லுது, நல்ல கனியோடாத மரமெல்லாம் வெட்டுங்க அக்கினியிலே. இன்னைக்கு இந்த உலகத்துல ஆண்டவரே நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. துன்மார்க்கமா நடக்கிறதுக்காக வேண்டியா? நமக்காக ஐஸ்வர்யத்தை சேர்க்கறதுக்காக வேண்டியா? இன்னைக்கு ஐஸ்வர்ய மயக்கம் உள்ளவங்க தனக்காக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. தனக்காக ஐஸ்வர்யத்தை சேர்ப்போமா இருந்தா நம்ம விழுந்து போயிடும் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் விழுந்து போவான், அழிந்து போவான் என்று. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய ஜனங்கள், நிறைய விசுவாசிகள் பஞ்சத்திலையும் பட்டினிலையும் வறுமையிலையும் வாழ்றதுக்கு காரணம் அவங்களுடைய கண்கள் முழுவதும், அவங்களுடைய நோக்கம் முழுவதும் நான் எப்படியாச்சும் முன்னேறணும், நான் என் பிள்ளை, என் வீடு, என் குடும்பம், அதை தவிர விட்டு அவங்க ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவர் என்னத்துக்கு நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்குறாரு? நாங்களும் நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது மாத்திரமல்ல, நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை ஆசீர்வதிக்கிறதா, அநேகருக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கும் விதமா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது மாத்திரம் அல்லாம ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாங்க யார்கிட்டையும் போயிட்டு கையேந்தி நிற்க கூடாது. நாங்க யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க பொழுது இது யாருக்கு அவமானம்? நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு அவமானம், நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு அவமானம், நம்மளை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவருக்கு அவமானம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட போறேன். இதுவரைக்கும் நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த பகுதியை தொட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை நீங்க வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு விளங்கி இருக்காது. நீங்க நினைப்பீங்க, இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது நீங்க நினைக்கலாம், இதெல்லாம பைபிள்ல இருக்குது. எப்படி இருக்குதுன்றா, நாங்க இலவசமா யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. நாங்க தண்ணி வாங்கி குடிக்கிறதா இருந்தாலும், போஜனம் மற்றாக்கிட்ட வாங்குறதா இருந்தாலும், அதுல குறிப்பா சொல்லப்படுது, உன் சகோதரனிடத்துல நீ இலவசமா தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, போஜனம் வாங்கி, இப்படி எல்லாம் வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உபாகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 2வது அதிகாரம், உபாகமம் 2வது அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 2வது அதிகாரம், அதில் அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. அதுல கீழே இருக்கு பாருங்க, உபாகமம் 2வது அதிகாரம், உபாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து, ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால்,
சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரராகிய உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போறீங்க, உங்களோட சொந்தக்காரங்களை ஊரை கடக்க போறீங்க. நீங்க அதாவது கடந்து போகும் பொழுது என்ன செய்யாதீங்கன்னு சொல்றாருன்னு பாருங்க. கடக்க போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். என்ன சொல்றாரு? நீங்க போகும் பொழுது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு, நான் உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறேன் கண்டு அவங்க உங்களை பார்த்து பயப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருங்கள், அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க, நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருங்க. தொடர்ந்து வாசிங்க. அவங்களோட சண்டை பிடிக்காதீங்க. எனக்கு நிலத்தை உன்னுடைய இருக்கிறத தாண்டி சண்டை பிடிக்காதீங்க. ஏன் சண்டை பிடிக்காதீங்கன்னு சொல்றாரு? கீழே வாசிங்க. அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடை. நீ மெனக்கட்டு சண்டை பிடிக்காத. நீ சண்டை பிடிச்சாலும் நான் உனக்கு தர மாட்டேன். நான் உனக்கென்று ஏற்படுத்தினதை நான் உனக்கு தருவேன். நீ மற்றவன்ற கையை பொருள்ல நீ ஆசைப்படாத ஆண்டவர் சொல்றாரு. இதுல நான் சொல்றது விளங்குது. நீ மற்றவன்ற கையை ஏந்தாத, நான் உனக்கு தருவேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், நிச்சயமா உனக்கு தருவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போயிட்டு மற்றவன்ற கையேந்திட்டு நிக்காது. ஆபிரகாம் ஆரம்பத்துல விசுவாசத்துல பலவீனனா இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஈசாக்கை தருவேன், உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆகார் மூலமா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ஆண்டவர் திருப்பி அழைக்கிறார், இல்ல நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சாராளுக்கு, உன்னுடைய மனைவியாவே சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவருக்கு எத்தனை வயசானாலும் அது எனக்கு தெரியாது. கற்பப்பை இல்லாட்டாலும் பரவாயில்லை, இல்லாத கற்பப்பையை நான் இருக்கிற விதமா உண்டாக்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அழைத்த தேவன், நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன், முடிவு வரைந்து நான் நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறேன். நம்முடைய தேவன் வெறுமனே நல்லவர் மாத்திரமல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரா இருக்கிறார், அவர் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளையும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்றும்படிக்குத்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கிருபையுள்ள வார்த்தைகளை நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து கேட்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் அந்த இருதயத்தை தேவன் உடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கடினமான உள்ளங்களை உடைப்பார், சதையான இருதயமா மாற்றுவார், கொடுக்காதவனையும் கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொடுக்கிறதுக்கு கஞ்ச பிசினாரித்தனம் பண்றவனையும் கொடுக்க வைப்பார். வாங்கி கொண்டிருக்கிறவனை ஆண்டவர் கொடுக்கிறவனா மாற்றுவார், உதார குணமுள்ளவனா மாற்றுவார். ஏன் உதார குணமுள்ள மாற்றுவார்டா? உதார குணமுள்ள ஆத்மாவா நீ இருந்தாதான் உன்னால இந்த பூமியில செழிப்பா வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உதார குணமுள்ள ஆத்மா, நல்ல மனம் இல்லாட்டி உன்னால எவ்வளவு பணம் இருந்தாலும் உலகத்துல ஜெயமா வாழ முடியாது. பணம் இருக்கிறதால துன்பமும் துயரமும் தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன விரும்புகிறார்? இன்னைக்கு தலைப்பே இதுதான். நம்ம சுவிசேஷம் தரித்திரர்கள் சுவிசேஷம். அதுல ஒரு சின்ன தலைப்பு என்னண்டா, நம்ம நல்லவர்களா மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, வல்லவர்களாகவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்ன தரித்திரருக்கு என்ன சுவிசேஷம்? வேதத்துல ஒரு சுவிசேஷம் இருக்குது, சிலுவையை பற்றியதான உபதேசம். அந்த உபதேசம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 8:9, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்க ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க இந்த பூமியில தரித்திரரா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வியாதியோடு இருப்பாயாக, சுகமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னது? அவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். உங்களுடைய வீட்டுல சுகமும் இருக்கணும், நீங்க தீர்க்காயுசோட இருக்கணும், உங்களுடைய கரங்கள்ல ஆஸ்தியும் இருக்கணும், கனமும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமொழிகள் 3 ஆண்டவர் சொல்றாரு, நாங்க ஞானத்தை பின்பற்றுவோமா இருந்தா உங்களுடைய வலது கையில தீர்க்காயுசும் உங்களுடைய இடது கையில செல்வத்தையும் கனத்தையும் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 ராஜாக்கள் 3 சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானமுள்ள இருதயத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், கனத்தையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நாங்க பணத்தையும் பொருளையும் நோக்கி ஓடுவோமா இருந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா இருந்தா நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், நமக்கு பாக்கியத்தை நன்மையை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உபாகமம் 2க்கு வருவோம். நாங்க உபாகமம் 2க்கு வருவோம். அதுல நாங்க பார்க்கிறோம், சொல்றாரு, நீ உங்களுடைய சகோதரருடைய இடத்தை கடந்து போகும் பொழுது நீ என்ன செய்யாத, அவங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா நீ என்ன செய்யாத, எச்சரிக்கையா இரு.
அவங்களோட நீ யுத்தம் பண்ணாத, போர் செய்யாத, சண்டை பிடிக்காத. எனக்கு நிலத்தை தா, தங்கத்தை தா, பொருளை தாண்டு நீ அவனோட சண்டை பிடிக்காத. நான் உனக்கென்று வைத்துதான் நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ மற்றவனுடைய பொருளின் மேல் ஆசைப்படாத. அவருடைய ஆசைகள், அவன் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுவோமா? துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அழியும், துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அழியும். நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு சகோதரியினுடைய வீட்டுக்கு பேசாலையில போயிருந்த நியூஸ் இதுக்குலாம் இருக்குது. போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இவனெல்லாம் நல்லா இருக்கிறான், இந்த தவறான வழியில உழைக்கிறவனெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு எல்லா வாகனமும் இருக்குது, சுகபலத்தோடு இருக்கிறான், ஆரோக்கியமா இருக்கிறான். ஆனா நான் சேர்த்துக்கு ஒழுங்கா போறேன், ஒழுங்கா காணிக்க செலுத்துறேன், ஆண்டவரை தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் குடும்பமா ஜெபிக்கிறோம், சாட்சியா தானே வாழ்றோம். எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த வேதனை. அவங்களுக்கு தலையில ஒரு கட்டி வந்திருந்தது. அப்ப இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், அவனுடைய ஆஸ்தி அழிந்து போயிடும். அவன் ஆஸ்தி இருக்கும், அவனுடைய அதை அனுபவிக்கிறதுக்கு உயிர் இருக்காது, அது பேச்சு அழிந்து போயிடும். ஆனா கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்களுடைய வாய் எப்படி சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லணும்? என் ஆண்டவர் என் வியாதியை என்னை விட்டு விலக்குவார்னு நீங்க சொல்லணும். எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியை எனக்கு வராதுன்னு சொல்லணும். இன்று கண்ட எகிப்தியரை நான் காண்பதில்லை, இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற இந்த வியாதி, இந்த கட்டி, அது மறைந்து போகணும்னு நீங்க சொல்லணும். நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயே அவங்க யாரை காட்டி சொன்னாங்களோ அந்த நபர் என்ன செய்யலாம், ட்ரக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு கார்ல போகும்போது அவனும் அவனோட ஃப்ரெண்டு வெட்டியே செத்து போயிட்டாங்க. வெட்டியே இன்னொருத்தன் என்ன செய்யலாம், இன்னொருத்தனை பார்த்து சொன்னாங்க, அவன் என்ன செய்யலாம், அதிகமா ட்ரக்ஸ் பாவிச்சதால, அவன் இந்த பேசாலையில பெரிய பெரிய பஸ் எல்லாம் வச்சிருக்கான், பாவிச்சதால அவன் அதை தாங்க முடியாமலே என்ன செஞ்சான், வெடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அவன் அழிந்து போயிட்டான். திருப்பி அவனோட வீட்டுக்கு போகும்போது சொல்றாங்க, நீங்க சொன்னதுதான் சரி, நான் சொல்லல, அது வேதத்துல இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அழியும், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய சிரசின் மேலே உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வந்துட்டு போகாது, தங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுல சொல்றாரு பாருங்க, நீங்க அவங்களோட சண்டை பிடிக்காதீங்க, என்ன செய்யாதீங்க, அவங்களோட தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடை, சேயீர் மலை நாட்டிலே ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். நான் உனக்குரியதை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், நீ அதை போய் பெற்றுக்கொள், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாது. தொடர்ந்து வாசிங்க 6வது வசனத்தை பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து 6வது வசனத்தை வாசிங்க. போஜன பதார்த்தங்களையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி. பாருங்க, வேதத்துல பணத்தை பத்தி எழுதியிருக்கு. நிறைய சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா பணம் தவறு, பணம் தவறு, பணம் கெட்டது. அது மாத்திரமல்லாம செழிப்பு கெட்டது, செழிப்பின் உபதேசம் ஒரு உபதேசம் இருக்குது, அதை நம்ம கேட்கக்கூடாது, அது தவறான உபதேசம். வேதம் சொல்றது, நீதிமான் நல்லா இருந்தா பட்டணம் கலிகூடும், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். நம்ம பனையை போல இருப்போம், லீபனோனில் கேதுருவை போல செழிப்பா இருப்போம்னு வேதம் சொல்லுது. ஆனால் நிறைய தவறான உபதேசிகள் கள்ள பக்க வழியாய் நுழைந்து நம்மளை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நம்ம பணத்தை பத்தி எல்லாம் போதிக்க கூடாது. வேதத்துல ஜெபத்தை பத்தி 500 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? 500 வசனம் இருக்குது. முழு வேதாகமத்திலையும் 66 புஸ்தகத்திலையும் ஜெபத்தை பத்தி எத்தனை வசனம் இருக்குது? 500 வசனம் இருக்குது. விசுவாசத்தை பத்தி எத்தனை வசனம் இருக்குது? அதே 500 வசனம் இருக்குது. ஆனா பணத்தை பத்தி எத்தனை வசனம் இருக்குது தெரியுமா? 2350 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? 2350 வசனம் இருக்குது. சரியா புள்ளி விவரப்படி சொல்றேன், 2350 வசனம் இருக்குது. இயேசு சொன்ன 36 உவமையில 16 உவமை பணத்தை பற்றினது. 36 உவமையில எத்தனை உவமை பணத்தை பற்றினது? 16 உவமை பணத்தை பற்றினது. ஏன் இயேசு பணத்தை பத்தி இவ்வளவு போதிக்கிறாருண்டா, இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பணம் தான் கடவுளா இருக்குது. பணத்தின் மேலதான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்குது, அவங்களுடைய தொழிலின் மேலதான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அவங்க ஐஸ்வர்ய மயக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்ன கவலைக்கிடமான விஷயம் என்றா, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு அவங்க பணத்தின் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறாங்க. பணத்தை தான் தேடி ஓடி போறாங்க, நன்மையின் கிருமையை தான் பின்தொடர்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, இது எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதனால 2350 வசனத்துல என்ன இருக்குண்டா, நீ கர்த்தரை தேடுனா இதெல்லாம் உன்னை தேடி வரும்.
நீ அதை தேடி போவியா இருந்தா நீ அழிந்துதான் போவேன். அழிந்துதான். இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதுதே இல்லை. ஒரு நாள் வரப்போகுது, கடைசியா அவங்க பணத்தை பிடிக்கத்தான் போறாங்க. அன்றைக்கு 6 அடி இடத்துல அவங்க அப்படியே பெட்டிகளை விழ போறாங்க. அவங்களுடைய ஆஸ்தியோட அதுக்குதான் விழ போறாங்க. அவங்க சம்பாதிச்சதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள போக போறாங்க. மிகவும் எச்சரிக்கையா இருக்கும். நிறைய பேர் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா சரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடாம சேர்த்து வச்சு கொண்டு தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. நீ சேமிச்சு உனக்கு இருக்கிற பணத்தை நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, என்னத்துக்கு சேமிச்சு வைக்கிற? நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? பணத்தை கொடுத்து வாங்கி ஓசியில் ஏதாச்சும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காது. அந்த வசனம் தான் சொல்லுது. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு, எல்லாம் சொல்லுங்க, பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி குடியுங்கள். சகோதரதானு சொல்லிட்டு என்ன செய்யாத, ஓசியில ஓம்லெட் சாப்பிடலாம்னு நினைக்காதுன்னு சொல்றாரு. ஓசியில சாப்பிடலாம்னு நினைக்காதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் சகோதரனா இருந்தாலும் நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறது. உன் கையில் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன் நானே, உனக்கு பணத்தை தந்திருக்கிறேன் நானே. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றது, ஏன் நம்ம இலவசமா வாங்கக்கூடாது? ஏன் இலவசமா போஜனங்களை வாங்கக்கூடாது? ஏன் இலவசமா தண்ணீரை வாங்கி குடிக்க கூடாது? உன் சகோதரன் வீடா இருந்தாலும் ஏன் இலவசமா குடிக்க கூடாது? ஏன் அப்படி சொல்றாங்கடா? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றவங்க. அப்ப ஆண்டவரோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு கொடுக்கிறார். நம்ம மற்றவன் கை வெட்டி வாழணும். அவர் கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், ஊழியக்காரன் கேட்கிறார், நான் உன்னை போஷிக்கிறேன் நானே, நான் உனக்கு கொடுக்கிறேன் நானே, நான் உனக்காக நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேனே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நீ பார்க்கலையா என்று கேட்கிறார். நீ கேட்டு உணராதவனை போல இருக்கிறீயே. எத்தனை பிரசங்கத்தை உனக்காக நான் பண்றது? மோசே அனுப்பி பிரசங்கம் பண்ண, எலியாவை அனுப்பி பிரசங்கம் பண்ண, நோவாவை அனுப்பி 120 வருஷம் பிரசங்கம் பண்ண. ஆனா அந்த ஜனங்களுக்கு காது கேட்கவே இல்லை. இங்க எப்படி வரும்? அதெல்லாம் வராது. அது எனக்கு சொல்லப்படல. கீழே பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றாங்களே கிடையாது. இது தவறான உபதேசம் என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, நீ இலவசமா வாங்கி புசித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. நீ இலவசமா மற்றவனுக்கு கொடுக்கிற விதமா வாழ்றது ஆண்டுடைய சித்தம். நீயோ நிறைய கடன் வாங்குவாய், எப்படி சொல்லல, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளோட ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரு? அநேகருக்கு ஆசீர்வாதமா வாழும்படி. அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ மற்றவனிடத்துல எதையுமே இலவசமா வாங்க நினைக்காது, பணத்துக்கு வாங்கு. ஏன் பணத்துக்கு வாங்கணும்டா? நான் உனக்கு பணத்தை தர்றேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு வருமானத்தை தர்றேனா இல்லையானா? நீ ஏன் மற்றவன்கிட்ட கையேந்திர? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். தெளிவா இருக்கு பாருங்க. உன் சகோதரனா இருந்தாலும் நீ என்ன செய்யாது? போஜன பதார்த்தங்களை அவருடைய கையில வாங்காது. ஏன் வாங்காது சொல்றாருண்டா? நாளைக்கு அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனும் சேர்ந்து என்ன சொல்லுவான்? உங்க அண்ணன் இருக்கிறாரே, உன் சகோதரன் சொல்லுவான், உங்க அக்கா இருக்கிறாளே, என்னட்டு தான் வாங்கி தின்னுட்டு இருந்தாள் அப்படி சொல்லுவான். நான் போன கிழமையில எங்களுடைய திட்டத்திற்கு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வீட்டுக்கு போனோம். அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய பிள்ளைய நேசர்கள் இருக்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்ப இவங்களுடைய அம்மா வீட்டுல இருந்தாங்க, அந்த பிள்ளைகளுடைய அம்மா வீட்டுல இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நான் அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சு கொண்டிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த கழுதைக்கு 50 வயசாகுது, இன்னும் வேலைக்கு போகாம ஏன் உழைப்பட, நான் ஆட்டை வைத்து மாட்டை வைத்து உழைத்து கொண்டிருக்கே சொல்றாங்க. நான் ஆட்டை வைத்து மாட்டை வைத்து கஷ்டப்பட்டு இந்த 76 வயசுல உழைச்சு கொண்டிருக்கிறேன், இவன் என்கிட்ட வாங்கி திண்டு கொண்டு வீட்டுல படுத்துட்டு இருக்கிறான். இப்படி சொல்றாங்க, என்கிட்ட வாங்கி திண்டு கொண்டு வீட்டுல படுத்து கொண்டு கிடக்குறான். சின்ன வயசுல தான் நான் அவனுக்கு பார்த்துக்கிட்டேன், இப்போ 7 வயசாகுது, இன்னும் அவனுக்கு என்ன இல்லை, சுரணை இல்லாம இருக்குன்னு சொல்லி அவன் அப்படி திட்டாங்க. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க? ஓசியில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா திட்டத்துக்கும் போவாங்க, எல்லாத்தையும் பயந்து கொள்வாங்க. ஆனா ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார், சரீர பலத்தை கொடுத்துருக்கிறார், 2 கால் 2 கை ஒழுங்கா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய தெரியல, அதனால பிரயாசப்பட்டு உழைக்க தெரியல. இன்னைக்கு அவங்க கடவுளை அறியாதவங்க, கடவுளை அறிந்தவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் தீமை அப்படியே சொல்ற நன்மையும் உண்டாயிருக்கும். உன் வீட்டவர்களில்
பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க அப்படின்னு என்ன சொல்றாரு? ஒளிவ மர கன்று எப்படி செழிப்பா இருக்குமோ உன் பிள்ளையும் செழிப்பா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. இதுதான் வேத வசனத்தின் சத்தியம். அதுக்கு மாறாக நம்ம நடப்போமா இருந்தால் நம்ம வேத வசனத்தை மீறணும். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்குது. உபாகமம் 28:42-47 வரைக்கும் சொல்லுது, நம்ம பசியா இருப்போமா இருந்தா, உடுத்த உடுப்பு இல்லாம இருப்போமா இருந்தா, பஞ்சத்திலையும் வறுமையிலே இருப்போமா இருந்தா, ஒழுங்கா சாப்பிடாம இருப்போமா இருந்தா அது சாபம். ஏன் சாபம்? ஏன் அப்படிப்பட்டவங்க நம்ம இருக்கிறோம்? சரியா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காததால்தான் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில இருக்கலாம். தொடர்ந்து நீங்க வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்டு நீங்க அப்படியே இருப்பீங்களா இருந்தா, கேட்கறதுக்கு காது இல்லாம நீங்க அதை கேட்டுக்கொண்டும் அதை உணர்வு இல்லாம இருப்பீங்களா இருந்தா, நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க இப்படியே இருப்பீங்களா இருந்தா, உங்களை பார்த்து பரிதவிக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்துல வேறு யாரும் இல்லை. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம் என்னன்னா, இன்றைக்கு ஒருவேளை இந்த நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனி நான் இப்படி இருக்க மாட்டேன், இனி நான் கையேந்தி கொண்டு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதையும் இலவசமா பெறலாம்னு நினைக்க மாட்டேன், நான் இலவசமா கொடுக்கிறவனா இருப்பேன். அது இல்லாதவனுக்கு போகட்டும், அது இல்லாதவனுக்கு போகட்டும். ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? அவர் என்னை கையேந்த விடல, அவர் என்னை தலகுனியாவும் விடல. அவர் நம்பி வாழ்கிறவனுக்கு தோல்வி இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையான ஆண்டவர் ஆராதிக்கணும் என்று சொல்றோம், வறுமையிலையும் பஞ்சத்திலையும் வாழ்றோம். இப்ப நாளைக்கு அவன் என்ன கேட்பான்? நீ எனக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னுக்கு நீ ஆசீர்வாதமா வாழு. ஆண்டவர் ஏசுட்ட வாங்க பிரதர், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. மாறி கேட்பான், நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா அப்படின்னு கேட்பான். நீயே கையேந்தி கொண்டுதான் இருக்கிற. இதெல்லாம் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது ஒரு தடையா இருக்குது. தரித்திரம் ஒரு தடை. தரித்திரமா நம்ம இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பாருங்க, இன்றைக்கு உலகத்துல வேத வசனம் சொல்லுகிறது, பணத்தை பத்தி வேத வசனம், அதான் சொன்னேன், 2350 வசனம் சொல்லுது. பிரசங்கி 10வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்வோம், பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்பட்டது. திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இன்றைக்கு இந்த மைக் இந்த இடத்துல வேலை செய்யாரு இருந்தா பணம் இல்லாம இந்த மைக் என்ன செய்யாது? இதுக்கு வாங்கி போடுறதுக்கு பெற்று பணம் இல்லாம வேலை செய்யாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே, இதுல இருக்கிற எல்லா பொருட்களுமே பணம் இல்லாம வாங்க முடியுமா? நாங்க அல்லேலியா போய் அல்லேலியா சொன்னா தந்துட மாட்டாங்க. பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு பெட்ரோல் செட்டில், நான் ஆண்டவருடைய பிள்ளை பிரதர், நான் ஆண்டவருடைய பிள்ளை, பைபிள் வசனம் சொல்றது கர்த்தரை மேய்ப்பதற்காக நான் தாழ்ச்சி அடையேன், பெட்ரோல் அடிங்கன்னு சொன்னா அடிக்க மாட்டான். பணத்தை கொடுத்தாதான் அடிப்பான். போயிட்டு அல்லேலியான்னு சொன்னா அடிக்க மாட்டான், பணத்தை கொடுத்தாதான் அடிப்பான். அப்ப சபைக்கு ஒரு நம்ம முட்டாள்களா இருக்கக்கூடாது, மூளையை கட்டி வெளியே வச்சுட்டு வரக்கூடாது. இந்த பூமியில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது மட்டும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் நீதிமானுடைய வீட்டில் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. வெள்ளியும் பொண்ணு அங்கே இருக்குமா? நீதிமானுடைய வீட்டில். ஆனால் அக்கிரமக்காரன் வீட்டில எல்லாம் இருக்குது, நீதிமானுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்ப ஏன் சரியான உபதேசம், சரியான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவே இல்லை. எது சரியான சுவிசேஷம்? லூக்கா 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய ஆவியானவர், இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அனுப்பினார். அப்ப ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்குள் அழைக்கும் போது என்னை விசேஷமா பேச சொன்ன சத்தியம் இது. இந்த தரித்திரத்திலே வறுமையில இருக்கிற இந்த மன்னார் ஜனங்கள் எப்படி ஆண்டு உயர்த்த போறார்? முதலாவது நானே அப்படித்தான் இருந்தேன். தரித்திரம், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் இல்லை. எனக்குள்ள ஒரு நாள் தரித்திர மனநிலை இருந்துச்சு. இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டாச்சு. என்னை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சிந்தை எனக்குள்ள தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தது என்னத்துக்காக? இந்த தரித்திரத்தின் குடியில் இருக்கிற தரித்திர மனநிலையில் இருக்கிற ஜனங்களுடைய அந்த மனநிலையை உடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமா எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைடா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து எகிப்து வெளியே போகல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து எகிப்து வெளியே போகல. இன்னைக்கு அதே போலதான் நம்மளையும் ஆண்டவர் முகாம் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள இன்னும் முகாம் வாழ்க்கை அப்படியே இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கடந்த காலத்தில் நம்மளோட ஒரு முகாமில் இருந்து ஒரு குடும்பம் இன்னைக்கு பேசாலையில 3 மாடி வீடோட ஜூட் சிட்டிக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க அன்றைக்கு வந்திருந்தாங்க. வந்து
எங்களுக்கு சாமான் தரணும்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பின்னுக்கு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் பொய்யா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வீடு இல்லை, வீட்டுக்கு மதில் இல்லை, டிவி இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஒரு சொந்தக்காரங்க கேட்டு பார்த்தா அவங்களுக்கு 3 மாடி வீடு இருக்குது, ஒரு பெரிய கேடிஎச் வேன் இருக்குது, ஒரு ஸ்கூட்டி இருக்குது. எல்லாம் வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்க? இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே போல கர்த்தர் நமக்கும் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. ஆனால் வாயில வர்ற வார்த்தையெல்லாம் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, நான் அதை செஞ்சா உருப்படலை, இது செஞ்ச உருப்பட, அப்படி நம்ம வாயில வரக்கூடாது. வேதவசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுற்றி உள்ளவனா இருந்தான், அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் அவனை வாய்க்க பண்ணினான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா இருந்தா நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்க எதை செய்யாலும் அந்த காரியம் சுற்றி உள்ளவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க ஒரு தொழிலை செய்வீங்களா இருந்தா அந்த தொழில் தோல்வியில முடியாது, அந்த தொழில ஒரு பெருக்கம் உண்டாகும். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அப்ப கர்த்தரை நம்புகிற பிள்ளை தொழில் செய்யும் பொழுது அந்த தொழில் வர வர விருத்தி அடையும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த தேசத்துல நம்மள தேவன் மகா பெரியவன் ஆக்குவார். யார் மகா பெரியவன் ஆக்குவாரு? இன்னைக்கு நிறைய பேர் ரஜினியோட டைரக்டர் சொல்றாங்க, நல்லவனுக்கு தான் பிரதர் காலம், நல்லவனை ஆண்டவர் சோதிப்பாரு, நிறைய கொடுப்பாரு, கைவிட்டுருவாரு. கெட்டவனை சோதிப்பாரு, நான் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் இருக்கிறத பேசுறதை விட கண்ட கடிதமெல்லாம் சொல்றவனை பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம வேதத்தை திறந்து பார்க்கணும். கர்த்தர் நீதிமானே அவனுடைய சந்ததியை அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கையேந்தி இறங்கி திரிஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிக்கு மாறும், எல்லாம் தலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்முடைய சமுதாயம் எங்கேயும் பார்த்தா சபக்காரன் என்றாலே ஏளனமா பார்க்கிறாங்க. அந்த நிலைமையை நம்ம உடைக்கும். எதிர பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த பட்டணத்துல அதற்கு அதுக்காக ஆண்டவனை கொண்டு வந்திருக்கிறார், இந்த வெளிப்பாடு தந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு எனக்குள்ள ஆழமா ஒரு காரியம் இருக்குது. இந்த சபை தரித்திரமா இருக்கக்கூடாது, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தரித்திரமா இருக்கக்கூடாது. முதலாவது இப்ப தரித்திர மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. இப்போ ஒருவேளை நீங்க தரித்திரத்தில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்றது உடனே ஆண்டு ஏற்றிரவான்னு சொல்லல. முதலாவது தரித்திர மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணங்கள் ஸ்திரப்பட்டால் உடைய வாழ்க்கை ஸ்திரப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எண்ணங்கள் மாறினா வாழ்க்கை மாறும். உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க. மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அதனாலதான் ஆண்டு என்ன செய்யறாரு? இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை பண்ண சொல்லி ஜனங்களுடைய மனதை மறுரூபப்படுத்துறாரு, ஜனங்களுடைய மனதை மறுரூபப்படுத்துறாரு. அப்ப வேத வசனம் சொல்லுது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் தீமை அல்ல, பண ஆசைதான் தீமை. ஐஸ்வர்யம் தீமை அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வைக்கிறது தான் தீமை. வெள்ளியும் பொண்ணும் தீமை அல்ல. வேதம் சொல்றது வெள்ளி நல்லது, பொன் நல்லதுன்னு பைபிள் சொல்லுதா? ஆனா நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? பொன் கெட்டது. நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நாங்க போன நிலைமை வாசிச்சோம். பைசோன் நதியிலிருந்து ஆவிலா தேசம் மட்டும் அந்த பைசோன் நதி ஓடுதான். அந்த தேசத்தின் நதியில பொன் விளையுதான். அந்த பொன் நல்லதுன்னு வேதம் சொல்லுது. எல்லாம் சொல்லுவோமா? பொன் நல்லது, பணம் நல்லது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா என்னது நல்லது இல்ல? பணத்தின் மேல ஆண்டவர் நம்புற விசுவாசி பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது நல்லது இல்லை. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது நல்லதல்ல. தன்னுடைய ஆஸ்தியின் மேல நம்பிக்கை வைக்கிறது நல்லதல்ல. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த ஜனம் தேசத்துல அந்த ஜனத்துடைய நாமம் பேர் பெற்று விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுடைய வீட்டில நீதியின் சூரியன் உதிக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த சபையில் இருக்கிற யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை நம்புகிறீங்களோ இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது, உங்களை வேட்டையாடி தொடர்ந்து பிடிக்குமா? எது? சாபம் அல்ல, ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபாகமம் எடுத்துக்கொள்வோம், 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரம் 42 வாசிங்க. உபாகமம் 28:42. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாய், அவன் உன்னிடத்தில் கடன்படான். அதான் பாருங்க, கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க. நிறைய ஜனங்கள் சாபத்துக்குள்ள இருக்கிறதால தான் இவங்க கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டிய இவங்க கடன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் கேவலம் யார்கிட்ட கடன் வாங்குறாங்க? அந்நியன்ட்ட கடன் வாங்குறாங்க. புரஜாதி துன்மார்க்கமா உழைக்கிறவன்ட்ட கடன் வாங்குறாங்க. போதை வஸ்துவை பாவிச்சு அதன் மூலமா வருமானத்தை தேடி வச்சிருக்கிறவன்ட்ட கையை நீட்டுறாங்க. கடந்த காலத்தில் நான் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன்.
அப்ப நேசரிக்கு இந்த கல்லுக்கடையினால என்ன செய்யறாங்கன்னா அன்றைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப ஒரு குடும்பம் சொல்லிச்சு, எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட சாப்பாட்டை என் பிள்ளை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த கள்ள சாராயத்தை காய்ச்சறது மூலமா வந்த வருமானத்துல நான் சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடை வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நாங்கள் இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அநியாயத்தினால வந்த திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அநியாயத்தினால நம்ம உழைக்கும் பொழுது அநியாய சம்பாத்தியம் ஒன்றுக்குமே உதவாது. அது கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது நீடித்த நன்மையை தராது, அது நீடித்த வாழ்வை தராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்து அடைக்கிறதுல வைக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் இறங்கி கடன் கொடுத்து, வேதம் சொல்றது அவன் இறங்கி கடன் கொடுத்து, என்ன சொல்லப்படுது? நீதிமொழிகள் 11 சொல்லப்படுகிறது, அவன் இறங்கி கடன் கொடுத்து கொண்டிருப்பான். கடன் வாங்குகிறவனா இருக்க மாட்டான். உபாகம் 20 சொல்லுது, அந்நிய இடத்துல கையை விட்டாத, கையை வாங்காத. அவன் எப்படி காசு உழைச்சானோ தெரியல, எப்படி தவறான விதத்துல உழைச்சானோ தெரியல, அவன் எதற்கு படைச்சானோ தெரியல. அவன் உணவை வாங்காது, அவன் விக்கிரகங்களுக்கு படைச்சிருப்பான், விக்கிரகங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு படைச்சிருப்பான். அப்படிப்பட்ட உணவுகளை வாங்கி உட்கொள்ளாது. அதை உட்கொள்ளும் போது உனக்கு வியாதி வருத்தம் வரும். அந்த பணத்தை நீ வாங்கும் பொழுது நீயும் தேவையில்லாத காரியத்தில் அகப்படுவ. ஒரு நாள் வந்து பொலிஸ்காரன் அவனை பிடிச்ச நம்மளையும் தேடி வருவான். அப்ப அப்படிப்பட்டவன்ட்டு எதையும் வாங்காத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஏன் சொல்றாரு? சகோதரத்துல பணத்துக்கு வாங்கி இலவசமா வாங்காது. நாளைக்கு அவன் சொல்லி காட்டுவான், இவன் கர்த்தரை நம்பி கர்த்தர் சேர்த்துட்டு போறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு போறான், ஆனா நாளை என்னட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் இவனை கடன் வாங்குறவனா வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம அப்படி இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் கடன் வாங்குகிறவனா இருக்க மாட்டான். இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில இருக்கலாம், ஆனா இன்றைக்கே வாயை திறந்து சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காது இருப்பேன். இன்றைக்கு வாங்குற நிலைமையில இருக்கலாம், நான் வாங்குற உங்களை தான் சொல்றேன். இன்றைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காது இருப்பேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காது இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் இருக்கும்போது தான் சொல்லணும். கடன் எல்லாம் அடைஞ்ச பிறகு சொல்லக்கூடாது, கடன் இருக்கும்போதே சொல்லணும். நீங்க சொல்ல சொல்ல கடனை கட்டுறதுக்குரிய பணத்தை ஆண்டவர்களுக்கு தருவார். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் கடன் இருக்கணும், அதெல்லாம் பணியை போல ஆண்டு உருகி போக செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே கீழே வாசிங்க, உபாகம் 20 கீழே வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 43வது வசனம், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன் பெறான், நீ அவனிடத்தில் கடன் பெறுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ கடவுளை விசுவாசிக்கிறவன் தான் தலையா இருக்கணும், நம்ம வாழ இருக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் நம்மளை அப்படியே என்ன செய்யறாங்க, குட்டி குட்டி கீழே வச்சிருக்கிறாங்க. நம்ம தலையா இருக்கும்படிக்கு தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக மரித்தார். நாம் இந்த பூமியில தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு தான் கல்வாரி சிலுவையில இயேசு தலை குனிந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடன்காரன் அங்க வந்தோன்னு நம்ம தலையை குனிஞ்சிட்டு போறோம். இதெல்லாம் சாபம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது, பிரியமே கிடையாது. முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த சத்திய இருதயத்துக்குள்ள ஆழமான இந்த வெளிப்பாடு வரட்டும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க சொல்லணும், நான் இப்படிப்பட்டவனா இன்னைக்கு இருக்கிறேன், இனி நான் இப்படி இருக்க போறது கிடையாது. நான் இந்த உலகத்துல இந்த கிராமத்துல நான் தலையிலிருந்து தான் நடப்பேன். என்னை பார்க்கிறவன் தான் தலை குனியும், என் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதை பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மற்றும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? இது கர்த்தருடைய சாபம் ஜனங்கள் மேல இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா. இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட நிலைமையில இருப்போமா இருந்தா என்ன அர்த்தம் என்றா, அது ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம் என்றா, அந்த விசுவாசி அந்த நபர் ஒழுங்கா வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதே கிடையாது, அதன்படி நடக்கிறதே கிடையாது. என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பீங்களா இருந்தா எத்தனை கோடி கடனா இருந்தாலும் அது தேவன் நிச்சயமா மாற்றி அமைப்பார். இன்னைக்கு வருமானம் உங்களுக்கு குறைவோடு இருக்குமா இருந்தா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லாத நிலைமை இருக்குமா இருந்தா, இன்றைக்கு நீங்க இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பீங்களா, நீ வரப்போற காலங்களில் ஆண்டு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இருந்தா நீங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும்.
சங்கீதம் ஒன்றில் சொல்லப்படுகிறது. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து அதன்படி நடக்கிற மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதான் நான் திருப்பியும் சொல்றேன். இந்த வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு சினிமாவுக்கு முன்னுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கு முன்னுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்காது. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்காது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் எதை விரும்புவான்? அவன் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அவன் முதலாவது கர்த்தரை தேடுவான். நீதிமானுடைய ஆசை நன்மையை, துன்மானுடைய ஆசை அழிந்து போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சரியான ஒரு மனநிலைக்குள்ள வந்துடும். நம்ம இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு ஒரு ஆழமான இந்த வெளிப்பாடுகளை உள்ள ஏற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள போகிறோம். இனி வரப்போற நாட்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை நீங்க கடல் தொழில் செய்யலாம். நீங்க எந்த வலையை போட்டாலும் அந்த வலையில மீன் அகப்படும். யார் போட்டு அகப்படாட்டியும் பரவாயில்ல. நீங்க என்ன செய்கிறீங்களோ அதை ஆண்டு வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேற இந்த நிலக்கல்ல வேற தொழில்கள் செய்கிறார்கள் இருக்கலாம். உடைய கையின் பிரயாசத்தினால ஆண்டவரை விசுவாசித்து சரியான தொழில் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழிலை ஆண்டு வர்த்திக்க பண்ணுவார். பஞ்ச காலத்துல தொழில் செய்தால் அந்த தொழில் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுதான் வேத வசனம் சொல்லுகிற சத்தியமா இருக்குது. தொடர்ந்து வாசிப்போமா? தொடர்ந்து வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் நீ உன் தேவனாகிய கர்த்தரை சேவையாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் நமக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நிறைய பேர் பாருங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சகலமும் குறைபட்டு கொண்டிருக்குது. ஒரு நாள் ஆசீர்வாதமா இருந்தவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடுதுனால, வேலைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால, தீய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, ஒவ்வொரு சபையா மாறி மாறி திரிஞ்சதுனால இன்னைக்கு சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு பாருங்க. வீட்டுல பட்டினி இருக்குது. பட்டினி அதை நம்ம பார்த்தாலும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதுதான். இவங்க ஒழுங்கா வார்த்தையை என்ன செய்யல, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சேர்ச்சுக்கு சும்மா வந்து நிலத்தை சூடாக்கிட்டு போறாங்க. சரியா வார்த்தைகளை ஆழமா இதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளல. வந்து ஊழியக்காரனை குறை சொல்லி, மற்ற விசுவாசியை குறை சொல்லி, ஆசீர்வாதமா இருக்கிறவனை குறை சொல்லி, இவங்க தரித்திரமா இருக்கிறதுக்கு அதை ஒரு காரணமா சொல்லி கொண்டு போறாங்க. வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவன் சகலத்திலையும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருப்பான். அவனை கர்த்தரை நம்புகிற பிள்ளை குறைவடைவதே கிடையாது. சிங்கக்குட்டி தாழ்ச்சியடைந்து பட்டினியா கிடந்தாலும் கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் குறைய விடுவா? இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் குறைவா இருப்பீங்களா இருந்தா ஒரே ஒரு காரணம் என்னால் உறுதியா சொல்ல முடியும், வார்த்தையை கேட்டீங்க நான் அதன்படி நடக்கல. அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. வேறு தெளிவா சொல்லுது, சகலமும் குறையப்பட்டு. அப்ப உங்களுடைய வீட்டுல குறை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வீட்டுல குறை இருக்க கூடாது. ஒரு போன செவ்வாய்க்கிழமை நான் என்ன செய்தேன், எஸ்தரை ஸ்கூலுக்கு காலம் ஏற்றிட்டு போகும்போது, எஸ்தரையும் இன்னொரு பிள்ளைங்க ஏற்றிட்டு போகும்போது செம்மேரிச்சுக்கிட்ட பைக் நின்றுச்சு. ஸ்டார்ட் பண்றேன் வருதே இல்லை. பார்த்தா பெட்ரோல் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும், என்னோட வேலை செய்கிற அக்கா வந்தாங்க. எஸ்டரை ஏற்றி அனுப்பிட்டு இந்த பிள்ளைய ஏற்றி ஸ்கூலில் விட்டுட்டு பைக்கை விட்டுட்டு வந்தேன். எனக்குள்ள யோசனைகள் போயிட்டு இருக்குது. இந்த வசனம் போய்கொண்டே இருக்குது. சிங்கப்பூர் குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஐயோ பெட்ரோல் குறையப்படக்கூடாது. ஏன் குறைஞ்சிருச்சு? நான் தான் அடிக்கல. ஏன் குறைஞ்சிருச்சு? நான் தான் அடிக்கல. என்ன செய்யறேன், பெட்ரோலை வந்து அடிச்சுட்டு அதுக்கு வெளியே வந்தோடனே இந்த சிறுத்தோப்பு மூணுக்கு ஒரு சுருமா இருக்கு. அதுக்கு அங்கால ஒரு பைக்கை வந்து விட்டுட்டு என்ன செய்யணும், பெட்ரோல் டேங்க்ல கையை வச்சு இனி இந்த பைக் இங்கே நிற்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், குறைவை பார்த்து சொல்றேன். இனி இந்த டேங்க் குறைவடைவது கிடையாது. இனி இந்த டேங்க் நிரம்பி இருக்கும். சொல்லி 2 நாள் ஆகல, டேங்கை ஃபுல்லா அடிக்கத்தக்கதாக இப்பயும் பைக்கில் பெட்ரோல் ஃபுல்லா தான் இருக்கு. அடிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைவுகளை பார்த்து ஐயோ டேங்க் குறைஞ்சிருச்சு அப்படி பேசக்கூடாது, குழம்பக்கூடாது. குறைவை பார்த்து பேசணும். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரை தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எத்தனை பேர் ஆமென்? எனக்கு இது பழக்கமாவே போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு வீட்டில் கேஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ நான் மன்னார் போயிட்டு வர மட்டும் சொல்லிக்கொண்டே போனேன். பிலிப்பியர் 4:19 சொல்லிக்கொண்டே போனேன். என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குவார். என் சபை விசுவாசிகளுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். என் வீட்டில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். இப்படியே ஜெபிச்சு கொண்டே போனேன். வரும்போது உண்மையாவே
அங்கே குறைவு ஏற்பட்டுருச்சு. அப்படியே காசு எடுத்துட்டு போய் நானும் வெளியே போயிட்டு என்ன செய்வோம், அந்த கேஸ் சிலிண்டரை நிரப்பிட்டு வந்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குறைவுகள் நிறைவாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் குறைவா இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்ட குறைவா இருந்தாலும் நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தேவன் செய்வார். பாருங்க, நான் சின்ன காரியம் தான், பெட்ரோல்ல டேங்க்ல பெட்ரோல் இல்லாத சின்ன ஒரு காரியம் தான். ஆனா அதுலயும் கர்த்தரை நம்பி இருந்து சின்ன சின்ன காரியத்திலையும் கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. சின்ன காரியம் தானே, நான் பார்த்துக் கொள்ளுவேன்னு சொல்லி பெருமை குணம் வந்துடக்கூடாது. சின்ன காரியமும் பெரிய காரியம். நான் சிறுக வயதான் கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி அறுவடையை தருவார். நான் பெருக வயதான் கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி அறுவடையை தருவார். நீங்க சின்ன காரியத்துல கர்த்தரை நம்புவீங்களா இருந்தா கர்த்தர் அநேகத்துல உங்களை அதிகாரியா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்ற கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா இருந்தா, நீங்க கடல்ல இருந்து வெளியே வரணுமா இருந்தா, நீங்க குறைவுல இருந்து வெளியே வரணுமா இருந்தா, உங்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கணுமா இருந்தா, நல்ல வருமானம் கிடைக்கணுமா இருந்தா, நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணுமா இருந்தா, இந்த பூமியில நீங்க கடன் வாங்குகிறவங்களா இல்லாம கடன் கொடுக்கிறவங்களா இருக்கணுமா இருந்தா, சின்ன சின்ன காரியத்திலையும் கர்த்தருக்கு நன்றியோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சின்ன காரியத்திலையும் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டவனை கர்த்தர் குறைவுல இருக்க விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவன் ஆவான். அப்படிப்பட்ட விசுவாசி வர வர விருத்தி அடைந்து இந்த பஞ்சம் இருந்து இந்த தேசத்திலையும் மகா பெரியவன் ஆவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆகும். அப்ப நம்ம குறைவா இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் கிடையாது. இரண்டாவது பட்டினி. சொல்லுங்க, பட்டினி. நிறைய பேர் என்ன செய்றாங்க, நல்லா உழைக்கிறாங்க, பட்டினி கிடந்து உழைக்கிறாங்க. மாறாத்தஞ்சு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. நான் அந்த பாருங்க கஷ்டப்பட்டு மாறாத்தஞ்சு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆண்டுடைய சித்தம். அவன் வேர்வை இல்லாம உழைக்கணும். நீங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறது ஆண்டுடைய சித்தம் கிடையாது. சொல்ல போனா பாவத்தின் காரணமாக தான் வியர்வையே வந்துச்சு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆதியாகமம் 3 வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2 வேர்வை ஒன்று இல்லவே இல்லை. ஆதியாகமம் 3 இப்ப மட்டும் வியர்வை வந்து கொண்டே இருக்குது. ஆனா பரலோக ராஜ்யம் ஒன்று வரப்போகுது. அங்க வியர்வை இருக்காது, அங்க உஷ்ணமே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்தில் ஆண்டவர் ஏசி கூட்ட போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க ஏசி கூட்டவே தேவையில்லை, அது குளிர்மையா தான் இருக்கும். அங்க நீதியின் சூரியனாக இயேசு இருப்பார். அவர் ஜனங்களை சுட்டரிக்க மாட்டாரு, அழித்து போட மாட்டாரு. அங்க நீதியின் சூரியனாக இயேசு இருந்தாலும் நம்மளை குளிர்ச்சியான இடத்துல என்ன செய்வார்? வாசம் பண்ண வைப்பார். ஒரு நாள் இந்த சபையை குளிர்ச்சியான சபையா மாறப்போகுது. ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே நிச்சயமா ஆக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஒரு வீடும் அப்படியே ஆகும். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்ப வர்ற கரண்ட் பில்லுக்கே நான் வர்ற பாடு, அதையும் வாங்கி போட்டு விசுவாசிச்சுக்கிட்டு அதை கட்டத்துக்கும் தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேருக்கு பாருங்க அந்த தரித்திர புத்தி. உடனே அப்படி நினைப்பு வந்தாங்கன்னா என்ன புத்தி இருக்குது? தரித்திர புத்தி இருக்குது. என்ன செய்யணும் தெரியல, இந்த மரியாதை போல எனக்கு இது எப்படி ஆகும், அதை கூட்டின பிறகு ஏசியை கூட்டின பிறகு எப்படி நான் பில்லு கட்டுவேன், அதை நீ நினைச்சு கவலைப்படாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நான் என்ன சொல்றேன், அந்த மலையை பார்த்து சொல்றேன். இன்றைக்கு இந்த இடத்துல நமக்கு வெக்கையா இருக்குது. ஒரு நாள் நம்ம இந்த இடத்துல இருக்க போறோம், அங்க ஒரு சொட்டு வேர்வையும் வராது. சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதே போல இன்னைக்கு வெளிப்படுத்தல் 19 வாசி பாருங்க. பரலோகத்துல உஷ்ணமே இருக்காது. என்ன இருக்காதா? உஷ்ணமே இருக்காது. பரலோகத்துல பட்டினி இருக்காது. என்ன இருக்காது? பட்டினி இருக்காது. அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பூமியிலேயும் பட்டினி இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இன்னைக்கு 3 வேளை சரியா உண்றதுக்கு உணவில்லாம இதுல யாராச்சும் இருப்பீங்களா இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், ஆகாரத்தை கொண்டு வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரம் இல்லாம வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. மோசே சொல்றான், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் போஷிப்பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. ஆண்டவர் மன்னாவினால போஷிக்கிறாரு. இப்ப வாங்கி சாப்பிட்டு கொண்டு ஆண்டவர் திருப்பி கூட சொல்றாங்க, என்ன வெறுமனை மன்னாவை தந்தா போதுமா, விரட்சியெல்லாம் இருக்காது. அப்ப மோசே சொல்றான், அதுக்கும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கீழ்காற்று அனுப்பி காடைகளை வரவழைத்தார். அவர் உணவளிக்கிறார். காடைகளை வரவழைத்து உணவளிக்கிறார். திருப்தியாக்கி புசிக்கும் மன்னம், திருப்தியா சாப்பிடு மட்டும் உணவு தரப்படவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு நல்ல ஆண்டு பாத்தீங்களா? எலியாவுக்கு பசி உண்டாயிடுச்சு. சொல்றாரு, சாரிபாத் வேலைக்கு போ, வீட்டுக்கு போ. அங்க அவங்களே உண்டியெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப வந்து சாப்பிட்டாங்க. இப்ப இந்த சாரிபாத் வேலை என்ன நினைச்சிருப்பா? இந்த ஊழியக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது, நம்மகிட்ட வாங்கி தின்றதுக்குண்டே வரும். அப்படி தவறான எண்ணம் இருந்திருக்கும். ஆனா கொடுத்து முடிஞ்ச பிறகுதான் அவளுக்கு விளங்கிச்சு, இந்த ஊழியக்காரனை கர்த்தர் எதுக்கு அனுப்பினாரு? என்ன இருக்கிறத எடுத்து போறதுக்கு அனுப்பல, என்ன இருக்கிறத கொடுக்கும் பொழுது என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அனுப்பினார். எலிசாவின் நாட்களையும் அதே மாதிரி நடக்குது.
அங்க எண்ணெய் இல்லாம இருந்துச்சு, எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஊழியக்காரன் போறாரு, எண்ணெய் எடுத்து ஊத்த சொல்றாரு, ஊத்த 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 எண்ணெய் குறையவே கிடையாது. பஞ்சம் முடிய மட்டும் எண்ணெய் குறையவே இல்லை. எலியாவின் நாட்கள் பஞ்சம் முடிய மட்டும் சாரி பார்த்து அந்த விதவையும் அவனுடைய பிள்ளையும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அனைவருக்கு கொடுக்கத்தக்கதா தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. எலியாவுக்கு திருப்பி பசி வந்துருச்சு. இப்ப திருப்பி சாரி பார்த்து விட்டு விதைக்கு போக சொல்லல, அதான் மனுஷனை நம்பி இருக்க சொல்லல, திருப்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. காகம் கொண்டு வருது, அவனுக்கு தேவையான உணவை கொடுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் எவ்விதத்திலையும் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா என்னது, நம்ம அந்த மனிதர்கள் மத்தியில் தங்கி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே என்ன செய்தாரு? பசியோடு இருக்கிற ஜனங்களை போஷித்தார். சீசர்களுக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது. யோவான் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நாங்கள் அதிலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 6வது அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அங்க 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கிறான். அதுக்கு மேல நீங்க வாசிப்பீங்கன்னா, சீசர்களுக்கும் இயேசுவுக்கும் பசி உண்டாயிருச்சு. ஜனங்களும் என்ன செய்யறாங்க? பசியினால என்ன செய்யறாங்க? இயேசுவின் இடத்துல வர்றாங்க. சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க. அந்த வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. 8வது வசனத்துல இருந்து வாசிங்க, இல்ல 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்போவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பம் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்கள். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணம். இது மற்ற பகுதி இல்லை, இது மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலயும் இந்த 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்குற கதை இருக்குது, அந்த சம்பவம் இருக்குது. அப்ப இந்த எல்லா பகுதியும் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க பணத்தை இந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 200 ரூபாயை உள்ள வச்சுக்கொண்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு மனதே இல்லை. என்ன மனம் இல்லை? 200 ரூபாயை பொக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா எடுத்து இயேசுவிடத்துல கொடுக்கறதுக்கு மனமும் இல்லை, விசுவாசமும் இல்லை. எடுத்து கொடுத்தா போயிருமேன்னு சந்தேகம் இருந்துச்சு, அவிசுவாசம் இருந்துச்சு. அப்ப பிலிப்பு ஒரு காரணம் சொல்றான், ஐயோ நான் இதை எடுத்து தந்துருவேன், ஆனா தந்துட்டா இது உங்களுக்கு காணாதே அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றான். சாக்கு போக்கு ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன், பணத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன் சாக்கு போக்கு சொல்லுவான். மற்றவனுக்கு கொடுக்க மாட்டான், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பான். அவன் கையேந்தி வாழ்றதுக்கும் ஒரு சாக்கு போக்கு வச்சிருப்பான். நம்ம அப்படிப்பட்ட சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்க ஒருத்தன் மாட்டிட்டான், அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருவோம், அவன்கிட்ட இருக்கிறத பறிப்போம். பாருங்க, இவன்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இன்னொருத்தங்க காரியத்தின் மேல ஆசைப்படுறாங்க, இன்னொருத்தன் பொருள்ல குளிர்காயலாம்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்ம சொல்ல போறோம். ஓசியில ஓம்லெட் சாப்பிடலாம்னு ஆசைப்படுறாங்க. அந்த சின்ன பையன் அவனுக்கு கண்டு கொண்டு வந்தது பாருங்க. இவன் 200 ரூபாய் கொடுத்துருந்து எத்தனை வாங்கியிருக்கான்? 5 ரொட்டி வாங்கியிருக்கான். ஆனா அவன் 5 ரொட்டி வச்சிருக்கான், அதன் மேல கண்ணு போகுது. பாருங்க, அந்திரேயா எங்க சொல்றான்? அந்த ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார்க்கமும் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். வாயில பாருங்க குறைவுதான் இருக்குது, வாயில குறைவை பேசி கொண்டிருக்கிறான். அநேக விசுவாசிகள் இப்படித்தான், வாயில குறைவை பேசி பேசி குறைவிலே வாழ்றாங்க, வாயில தரித்திரத்தை பேசி பேசி தரித்திரத்திலே வாழ்றாங்க, வாயில வறுமையை பேசி பேசி வறுமையிலே வாழ்றாங்க. உடைய வறுமை நிலை மாறணும் என்றால் உடைய வாயில கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறத உடைய கண்கள் பார்க்கணும், உடைய காதுகள் கேட்கணும், உங்களுடைய இதயத்துல தோன்றணும், உடைய வாய் இந்த வார்த்தைகளே பேசிக் கொண்டிருக்கணும். இதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதே போல கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் நீங்க விசுவாசித்து அதையே வாயில் அறிக்கை செய்தால் நீங்க செழிப்படைவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைவு நிறைவா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பட்டினி திருப்தியா மாறும். இதுதான் வேத வசனத்தின் சத்தியமா இருக்குது. அவங்க தொடர்ந்து வாசிங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவன் சொல்றான் பாருங்க, இது எம்மாத்திரம், இது பத்தாது, இதை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நம்முடைய வாயில வரக்கூடாது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
ஒன்றுக்கு உதவாதவன் எடுத்து உன்னதத்துல உயர்த்தி வைக்க கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேச தெரியாத மோசையை எடுத்து 6 லட்சம் பேரை வனாந்திர தண்டையில 40 வருஷம் நடத்துறாரு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஜோபு சொல்றான். அவரால் முடியாத செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புழுதியிலையும் குப்பையிலையும் கிடந்தவன் எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருந்தால் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் அவர் இருக்கிறார். நம்மளை உயர்த்துகிற தேவன் அவர் இருக்கிறார். நம்முடைய வாய் என்ன சொல்லக்கூடாது? எல்லாருமே நான் தான் சிறியவன். கிதியோன் அப்படித்தான் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு நீ பராக்கிரமசாலி இல்லை, நான் சொல்லி சிரிக்கிறோம். ஆபிரகாம் சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறகுன்னு சொல்றாரு, அவன் நகைக்கிறான். சாராட்ட வந்து சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறகு, அவனும் சிரிக்கிறான். சகரியாட்ட வந்து சொல்றாரு, அவனும் சிரிக்கிறான். அவனுடைய வாயை மூடுறாரு. ஏன் வாயை மூடுறாரு? அவனுடைய வாயை மூடினாத்தான் பிள்ளை பிறக்கும். அவனுடைய வாயை திறந்து வச்சா இது பிறக்காதுன்னு சொல்லி பிறக்காமலே ஆக்கிடுவான். வாயை மூடுறாரு, பிள்ளை பிறக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் வாய் வார்த்தைகளை மாற்றும் பொழுது பிள்ளை உண்டாகுது. சாராளுடைய வாய் வார்த்தைகளை மாற்றி நான் விசுவாசிக்கிறவர் வல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்போ வாய் சொல்ல ஆரம்பிக்கிற சூழ்நிலை மாறுது. ஜோபுடைய வாழ்க்கையே அதேதான். ஜோபு வாயில என்னத்தை பேசுறான்? நான் நிர்வாணத்தோடு வந்தேன், நிர்வாணத்தோடு போவேன், ஆசீர்வாதம் வரல. என் கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது எப்ப பேசுறானோ அப்ப ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தேடி வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாயத்திலிருந்து பேச ஆரம்பிக்க மட்டும் உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறத, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு நான் சொல்றது விளங்குது. ஜோசேப்புடைய வாழ்க்கையில அதேதான். வேதம் முழுவதும் வாயத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கொள்ளும்படிக்கு விசுவாசத்தை அறிக்கை செய்ய மட்டும் யாரும் விசுவாசத்தை சுதந்திரிக்கவே இல்லை. இந்த வேத வசனம் என்ன சொல்றது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும், எல்லாம் சொல்லணும், அவர் உண்டென்றும். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை பலனை அப்படியா இருக்கு, பலனை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை கோஷிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அதனால அவர் தைரியமா சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். எத்தனை பேர்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க மனம் மாற நன்றி செலுத்துற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அப்ப நான் என்ன செஞ்சேன்? பெற்றோரை ஃபுல்லா அடிச்சு போட்டு முதலாவது ஆண்டவரை தான் நினைவு கொடுத்தேன். ஆண்டவரை 2 நாளைக்கு முன்னுக்கு குறைவா இருந்துச்சுதான், என் வாய் குறைவே பேசல. என் விசுவாசம் உள்ள இதயத்தை நீங்க தந்திருக்கிறீங்க, நான் நிறைய பேசினேன், இன்னைக்கு நீங்க நிறைய தந்திருக்கிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி. நான் ஃபுல்லா அடிச்சுட்டேன். நேற்றைய தினத்திலையும் அவ்வளவு நான் 2 நாளுக்கு தான் ஓடினேன். நேற்றைய தினத்துல திருப்பி ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு தான் வந்தேன். என்னை இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கிறேன், அரைவாசிக்கு கூடி குறைய விடக்கூடாது. பெற்றோர் அரைவாசிக்கு கூடி குறைய விடக்கூடாது. எப்பயுமே அது 3/4 சரி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் என்ன சொல்லுது? நம்முடைய பண்டக சாலையில எப்பொழுதுமே ஆகாரம் இருந்து கொண்டே இருக்கணும். பண்டக சாலை கூட குறையப்படக்கூடாது. பண்டக சாலையில என்ன? ஸ்டோர் ஹவுஸ் மேலதிகமா இருக்கிறது எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மல்கியாவை எடுத்துக்கொள்வோம். மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க மல்கியா 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால உண்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாவத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அவன் என்ன சொல்றாரு? உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலைன்னா என்ன? ஸ்டோர் ஹவுஸ். அதுல எப்பயுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். அதுல எப்பயுமே அதுல குறைவு இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பெட்டி நிரம்பியே இருக்கும். இது காவாசிக்கு 3/4 இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நிரம்பி வழியணும். ஏன் நிரம்பி வழியணும்? இந்த இடத்துல சுவிசேஷத்தை நாங்க பிரம்மாண்டமா செய்யணும். அநேக ஜாதி ஜனங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சுவிசேஷத்தை கொண்டு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் முதலாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நிறைய காரியங்களை நான்
அப்பவே நான் இந்த மைண்டுக்குள்ள வச்சுட்டேன். இந்த இடத்துல இந்த ஊழியத்தை சும்மா செய்யக்கூடாது, மற்றவர்கள் செய்யறபடி செய்யக்கூடாது, ஏனாதானு செய்யக்கூடாது, 5க்கும் 10க்கும் அலைஞ்சு தெரியக்கூடாது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நான் ஊழியமே வேணான்னு தான் ஒரு முடிவெடுத்தேன். அப்பா பைபிள் கிளாஸ் போகண்டாரு, நான் போகமாட்டேன். ஏன் ஊழியத்துக்குள்ள வரமாட்டேன்டா? இந்த ஊழியத்துக்குள்ள வந்தால் குறைவுலையும் பட்டியலையும் பசியிலையும் வாழணும், இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த யோகம் கூட இல்லை. அப்போ நான் நிறைய நேரம் கவலைப்படுவேன். முதலாவது நான் என்ன செய்வேன், முதல் மாத சம்பளத்தில் இந்த யோகம் தான் எடுக்கணும். அப்போ கவலைப்படுவேன், யோசிப்பேன், சில பொடிகாட்டிலாம் சொல்லி தெரியும். அப்போ என்ன செய்யணும், ஊழியத்துக்குள்ள வரக்கூடாத ஒரு மனநிலையோடு இருந்தேன். அங்கே தேசத்துக்கு போய் சில பிரசங்களை கேட்டு வாழ்க்கை மாறின பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரசங்கியார போல என்னையும் மாற்றுவார், என்னையும் உயர்த்துவார். இன்னைக்கு என்னத்தை நான் அதிக செய்யணும், அப்படி ஆண்டவனை மாற்றிட்டார். இன்னைக்கு எங்கே போனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டோம், எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. இதில் பேர் ஆமீன் சொல்றீங்க. அப்போ இந்த ஊழியம் சும்மா செய்யறதுக்கு இல்லை, எதிர்காலத்தில் இந்த ஊழியம் பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இங்கே இருக்கும். இதில் பேர் ஆமீன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆயிரம் ஜனங்களுக்கு இந்த இடத்துல போதிக்கப்படுவார்கள். இதில் பேர் ஆமீன் சொல்லுங்க. இந்த மந்தையில சேராத ஆடுகள் எல்லாம் ஓடி போகும், ஆனா இந்த மந்தையில தேவன் புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வருவார். இதில் பேர் ஆமீன் சொல்றீங்க. அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் சபைக்கு தூணா நிறுத்துவார். இன்னைக்கு தூணா நிற்க வேண்டிய நாம தூணா நிற்கலாட்டி தேவன் வேற எங்கேயிருந்து ஆடுகளை கொண்டு வருவார், அவங்கள தூண்களா மாற்றுவார். நம்மளை பொறாமப்படுகிற விதமா அவங்கள தூணா மாற்றுவார். மிக எச்சரிக்கை உள்ளவங்கள நாங்கள் இருக்கோம். எதிர்வே ராமேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம குறைவா தான் இருக்கிறோம். ஆனா நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்பதை நான் இருந்திருக்கிறேன். அவர் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர் உட்கார பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப இந்த எதிர்காலத்துல இந்த ஊழியத்தை இன்னும் பிரம்மாண்டமா நாங்க செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சபை இந்த இடத்துக்கு மாத்திரமல்ல, இங்க இருந்து பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக போகுது. எப்படி கொண்டு போக போகுது? இந்த சமூக ஊடகங்கள் மூலமா நாங்கள் ஊழியங்களை செய்ய போகிறோம். நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்க போறார். இப்ப நான் சில காரியங்களை யோசிச்சிருக்கிறேன். சின்ன ஆட்களை எடுத்து உருவாக்கி எடுக்கணும், அவங்க ஊழியத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக சில காரியங்களை யோசிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவன் நிச்சயமா செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அதுதான் பெரிய தரிசனம் நமக்கு இருக்கும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதம் சொல்லுது. அப்ப நமக்கு ஒரு தரிசனத்தோடு நம்ம எதை செய்தாலும் செய்யணும், ஒரு நோக்கத்தோடு செய்யணும், ஒரு திட்டத்தோடு செய்யணும். கர்த்தர் திட்டங்களை வாய்க்க பண்ணுவார். குறித்த காலத்துல தரிசனத்தை நிறைவேற்றுவார். அதன் முடிவில் அது விளையும் என்று வேதம் சொல்லுது. அதை தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, நிச்சயம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் மேல வந்து அப்படியே பலிக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அப்படியே பலிக்கும். இதில் பேர் ஆமேன்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை வருவனை உற்சாகம் மற்றும் வார்த்தைகளை பார்க்கிறாங்க. இப்பவே நிறைய பேர் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆவையில உணர முடியும். உற்சாகம் மற்றும் வார்த்தைகளை கேட்டுட்டு போனோம்னே வேறத்தை பேசுறது அப்படி பார்ப்பீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மேல வரவே முடியாது. இந்த சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை நிறைய ஜனங்கள் சத்தியமா ஏற்றுக்கொள்ளாததால்தான் அறிவை அடைகிற போதைகளை கேட்காம வேதம் சொல்லுது, என் மகனே, பிள்ளையே, பிரியமானவனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. வேதம் சொல்லுது, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. நம்ம அறிவை தரும் வார்த்தைகளை கேட்கிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் ஜனங்கள் அறிவடையணும், என் ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், வாழ்க்கை மாறணும், தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக வேதத்தை ஆராய்ந்து இந்த வார்த்தைகள் எடுத்து உங்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஏதாவது கேட்பீங்களா இருந்தால் வாழ்க்கையில மேல வர முடியாது. இது 20 வருஷம் ஆனாலும் கையேந்திர நிலைமைலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ கர்த்தர் ஏன் பேசுறாரு? இந்த சபையில இருக்கிற ஜனங்கள் கைநீட்டி வாழக்கூடாது, கையை நீட்டி கொடுக்கிற விதமா வாழணும், கையேந்தி வாழக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல சொல்லப்படுறது பாருங்க, நம்முடைய களஞ்சியங்கள் எப்பொழுதுமே பூரணமா நிரம்பி இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ பஞ்சகாலமா இருந்தாலும் உன் மாப்பிசைகிற தொட்டி குறையப்படாது. உன்னுடைய குசினியில உன்னுடைய கிச்சன்ல எந்த பொருட்களும் குறையப்படாது. அது எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். உன் ஆலைகளில் திராட்சரசம் வடிந்தோடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நாங்கள் திருப்பிக் கொள்வோம் உபாகமம் 28க்கு. உபாகமம் இல்ல, யோவான் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் 6வது அதிகாரத்துக்கு மிகுதி வசனங்களை வாசிங்க. இயேசு ஜனங்களை பந்தியிலே அமர வைத்து, இந்த இடம் மிகுந்த
இது அப்படியே சங்கீதம் 23 உள்ளது இங்க நிறைவேறுது. சங்கீதம் 23 என்ன சொல்றது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் பசியோடும் பட்டினியோடும் இருப்பேன். அப்படியே சொல்லப்படுது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எல்லாம் சத்தமா சொல்லுவான், தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன். என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை வனாந்திர பாதையிலே நடத்தி, பசியோடு அப்படியெல்லாம் சொல்லல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி, என்ன சொல்றது வசனம் என்ன சொல்றது? புல்லுள்ள இடங்களில் நடத்தி. இதை பாருங்க, புல்லுள்ள இடங்கள் அமர பண்றார். புல்லுள்ள இடங்கள் என்ன செய்யறார்? அந்த வார்த்தையின் அடிப்படையில அமர பண்றார். ஜனங்களை புல்லுள்ள இடங்கள் அமர பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிங்க. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய புருஷர் மாத்திரம் 5000 பேர். அவங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சாதி எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 இருந்து 30,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு பந்தியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 இருந்து 30,000 பேர் இருக்கிறாங்க. நான் வடிவா நினைச்சு பாருங்க, அந்த ஜனங்கள் எதனால வந்தாங்க? சத்தியத்தை கேட்கறதுக்கு வந்தாங்களா? இயேசுவின் அற்புதத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்களா? வியாதியிலிருந்து விடுதலை பெறத்துக்கு வந்தாங்களா? இல்ல. என்னது தெரியுமா வந்தாங்க? வேத வாசிகளை தெரியும். இயேசு இலவசமா சாப்பாடை போடுறாங்க, போய் சாப்பிட்டு வருவோம், நமக்கு காசு மிச்சம், இன்றைக்கு சம்பளம் மிச்சம். ஓசியில சாப்பாடு போடுறாங்க வந்திருக்காங்க. கீழே வாசிங்களா இருக்கு, தொடர்ந்து வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எல்லாம் சோஸ்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர் பந்தியில் இருந்து கொடுத்தார்கள், பந்தியில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும். இயேசு எப்படி கொடுக்கிறவராம்? வேண்டிய மட்டும் கொடுக்கிறவராம், திருப்தியா கொடுக்கிறவராம், திருப்தியா போஷிக்கிறவராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்தவங்களை வெறுமனே அனுப்புறது இல்லை, அவர்கிட்ட வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறது என்ற வேத வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரிடத்துல வருகிறவனை அவர் விசாரிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அவர் தாகத்தோடு வந்தாங்க. என்ன தாகம்? பசியோடு வந்தாங்க. இயேசு உணவு தருவார் நம்பிக்கையோடு வந்தாங்க. அனுப்பிவிடலை, உணவை கொடுத்து தான் அனுப்புறாங்க, சாப்பாடு போட்டு தான் அனுப்புறாங்க. என்ன செய்யறாரு பாருங்க, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இப்ப நம்மளும் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? நம்மகிட்ட தேவைக்காக வருகிற ஜனங்களுக்கு, நம்மகிட்ட ஏதோ காரியங்களை கேட்டு வருகிறவங்களுக்கு அவங்க போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் கொடுக்கிறவங்களா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது பழைய ஏற்பாடுல அப்படியே நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு, ஜனங்களை என்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு காணிக்கைகளை செலுத்த சொல்லு, காணிக்கைகளை செலுத்த சொல்லுன்னு சொன்னாலே ஜனங்கள் சந்தோஷத்துல, ஆண்டவர்களை வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாங்க சந்தோஷத்துல. மோசே போதும் நிப்பாட்டுன்னு சொல்ற அளவுக்கும் நிரம்ப காணிக்கைகளை கொண்டு கொடுக்குறாங்க. வெள்ளியையும் பொண்ணையும் காணிக்கைப்படியில போடுறாங்க. மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்ல நிப்பாட்டுன்னு சொல்லு. அது அவங்க எப்படி போடுறாங்களே, பழைய ஏற்பாடு இருக்குது, 1 நாளாகத்துல இருக்குது. மோசே போதும்னு சொல்ற அளவுக்கு ஜனங்கள் கொண்டு வந்து போட்டார்களாம். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாங்களும் அப்படி வாழும்படிக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். போதும்னு சொல்ற அளவுக்கு நம்ம தாராளமா கொடுக்கிறவங்களா இருக்கும், உதார குணம் உள்ளவங்களா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை எடுத்து வையுங்கள் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளில் பாருங்க 12 கூட நிறைய நிரப்புறாங்க. மீதியானது கவனமா எடுத்து வை, வேஸ்ட் பண்ணாது, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்றாங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்றாரு. இப்ப நான் சொன்ன வசனம் வருது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்டு மெய்யாகவே இவர் உலகத்திற்கு வருகிறவரான. அப்பயும் அவங்களுக்கு வெளிப்பாடு வரல பாருங்க. இவர் தான் மேசியாண்டு வெளிப்பாடே வரல. இவர் தான் ஜீவனோட தேவனுடைய குமாரனுடைய வெளிப்பாடே வரல. அவர் அப்பையும் தீர்க்கதரிசியை தான் பார்க்கிறாங்க, அவர் ஆண்டவரா பார்க்கல. வெளிப்பாடே இல்லை, வெளிப்பாடே இல்லை. அதான் சொல்லி பணத்துக்கும் பொருளுக்காக வர்றவனுக்கு வெளிப்பாடே இருக்காது. ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார், அற்புத அடையாளங்களுக்காக வேண்டி, ஒருபடி இந்த காரியங்களுக்காக வேண்டி வர்றவனுக்கு வெளிப்பாடே கிடைக்காது. யார் யாரெல்லாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்றதுக்கு சபைக்கு வர்றீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது வெளிப்பாட்டை தருவாரு, பின்னுக்கு உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தருவார். ஒருபடி பணம் பொருளுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சபைக்கு வராதீங்க.
எதுக்காக சபைக்கு வரணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்றதுக்காக வேண்டி வரணுமா? உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்றால், நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்றால் சபைக்கு நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு வரணும், வார்த்தையை அறிந்து கொள்ளும்படிக்கு வரணும், வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும்படிக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தை மிகவும் முக்கியம். வார்த்தையை அறிகிற ஜனத்தினுடைய வாழ்க்கையில வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கிற விசுவாசனுடைய வீட்டுல குறைவு இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும் படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டு அடைந்தது. இயேசுவின் இடத்தில் வராதிருந்தார்கள். அப்படியே கீழே வந்து 27வது வசனத்தை வாசிங்க. 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று. இப்ப வடியாவதான் இயேசு சொல்லி காட்டல, இயேசு செய்த நன்மையை சொல்லி காட்டல, அவங்களுடைய மனதை நினைச்சு இவர் கவலைப்படுறார். அந்த கவலையோட சொல்றார், நீங்க என்னோட சாப்பாடு வாங்கி தின்றதுக்காக மட்டும் வரலீங்க. அப்படிதான் அவர் சொல்றாரு. நம்மளோட மொழியில சொல்ல போனா அப்பதான் உரைக்கும். அப்படிதான் சொல்றாரு. நீங்க அற்புதங்களுக்காக அல்ல, நீங்க எனக்காக அல்ல, என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக அல்ல. நீங்க எதுக்காக வர்றீங்க? இலவசமா சாப்பாடு தர்றாங்கன்றதுக்காக வர்றீங்க. கடிந்து கொள்றார், கவலையோடு கடிந்து கொள்றார். என் ஜனங்கள் இப்படி அறிவில்லாம இருக்கிறாங்களே, நான் என்ன நோக்கத்துக்காக இவங்களுக்கு உதவி செய்தேன், என்ன நோக்கத்துக்காக இவங்களை போஷித்தேன். இவருடைய கண்கள் என்னையை குறித்து அறிகிற அறிவுல இல்லை. இவங்க அந்த அப்பத்தின் மேலதான் அவங்களுடைய கண்கள் இருக்கிறது, அந்த போஜனத்தின் மேலதான் இவங்களுடைய கண்கள் இருக்கிறது. அதெல்லாத்தையும் நான் கூட கொடுப்பேன், அந்த கூட கொடுக்கிற என் மேல கண்கள் இல்லை என்று கவலைப்படுறாரு. அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைவா உங்களை போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவைக்கும் அதிகமா தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க யாரை பார்க்குறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை நாடி தேடி வர்றீங்க? சபைக்கு எதுக்காக வர்றீங்க? வெறுமனே அற்புத அடையாளங்களுக்காகவா? ஆசீர்வாதத்தை காணிக்க போட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பா அதுக்காக மட்டுமா? வார்த்தைகளை கேட்கறதுக்கு யாராச்சும் வர்றீங்களா? எத்தனை பேர் வார்த்தைகளை கேட்கறதுக்காக வர்றீங்க? யாரெல்லாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைக்காக வர்றீங்களோ ஆண்டவர் இன்னும் உங்களை திரளா பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த ஜனங்களை போல அறிவில்லாம இருக்கக்கூடாது. இந்த ஜனங்களை போல வெறுமனே இலவசமா சாப்பாட்டுக்காக மட்டும் வரக்கூடாது, பொருட்களுக்காக மட்டும் வரக்கூடாது. நான் எதிர்காலத்துல சொல்றேன், எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் வரலாட்டையும் சரி, இந்த சபைக்கு உதவி வரும்போது நாங்க ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். சபைகளை ஜனங்கள் அறிந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்க தான் கொடுக்கிறவங்களா இருக்கும். அந்த வெளிப்பாடு கூட ஆழமா இருக்குது. நீங்க ஒரு சேர்த்துக்கு வேறு சேர்த்து மாறி போனாலும் எனக்கு கவலை இல்லை. 2 பேரா இருந்தாலும் நீங்க கொடுக்கிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஜனங்கள் அங்க சாமான் கொடுக்குறாங்க, இங்க சாமான் கொடுக்குறாங்க, அங்க இங்க பாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்க மட்டும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்படிப்பட்ட தரித்திர புத்தியுடைய வாழ்க்கையில தரித்திரம் ஒட்டிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் தரித்திரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக தான் வந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய கை கொடுக்கிற கையா இருக்கும், மற்றவங்களுக்கு கை நீட்டுகிற கையா இருக்கக்கூடாது. இலவசமா வாங்கிட்டு இருக்க கூடாது. நீங்க இலவசமா கொடுக்கிறவங்களா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருந்தா பரவாயில்லை, கர்த்தர் நல்ல வேலையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார். எங்க பிரதர் தந்திருக்கிறார்? தரலை அப்படி சொல்லாதீங்க, தந்திருக்கிறார் சொல்லுங்க. வருமானம் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார். எல்லாம் என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்ல முதலாளியை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வீட்டில் குறைவு இருப்பதில்லை, என்னுடைய பணப்பை குறைவடைவதில்லை. இயேசு சீஷர்கள் அனுப்புறார் சுவிசேஷம் சொல்றதுக்கு. போகும்போது எதையும் எடுத்துட்டு போவார், பாதரட்சியும் போட்டுட்டு போவார். போயிட்டு வந்த பிறகு கேட்கிறாரு, பிள்ளைகளே ஏதாச்சும் குறைவடைந்ததா கேட்கிறார். என்ன சொல்றாங்க? ஒன்றிலும் குறைவடையவில்லை என்று சொல்றாங்க. திருப்பி போகும்போது சொல்றாரு, இப்ப பணப்பையை எடுத்துட்டு போ. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நீ மற்றவன்கிட்ட கையேந்தி வாழ்கிற விதமா நான் உன்னை விட மாட்டேன். நீ பணத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு போய் பாரு, நான் அப்பையும் உன்னை போஷிப்பேன். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு அதே ஆண்டு சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தொழில் செய்கிற இடத்துலயும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நீ படிக்கிற இடத்துலயும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வரும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதுக்கு பயந்திருக்கிறவன், அதுக்கு கீழ்ப்படியாதவன் மேலே சாபம் வந்து படிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது? இந்த ஜனங்கள் வந்து வெறுமனே அப்பத்துக்காக வந்து தெரிகிறாங்க. நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. மகனே மகளே, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற பணத்துக்காக ஆண்டவரை தேடாது, அழிந்து போகிற பொருட்களுக்காக தேடாது, அழிந்து போகிற சாப்பாட்டு பொருட்களுக்காக ஆண்டவரை தேடாது. உண்மையா ஆண்டவருக்கு அன்பு கூடு, அவர் உண்மையா தேடு. உண்மையா நீங்க அவரை தேடுறீங்களா இருந்தா அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி கர்த்தரை தேடுங்க, மிச்செல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போஜனத்துக்காக கர்த்தரை தேடாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், எதிர்காலத்துல அதான் நம்மளுடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும். அநேக சபைகளை நாங்க கட்டுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் சின்ன சபையில் இருக்கலாம், இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். அநேக சபைகளை நாங்க கட்டுவோம், எங்களுடைய பணத்தினால நாங்க கட்டுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம போய் கையேந்தில நிற்க மாட்டோம், எனக்கு பணம் சேர்த்து கட்ட காசு தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன்ட்ட போய் காசு கேட்காது, என்னது சாப்பாட்டுக்கே கேட்காது, சபையை கட்டுறது கேட்க சொல்லுவாரு. கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம காசு கேட்கக்கூடாது. எனக்கு வீடு கட்டித்தாங்க, எனக்கு சபை கட்டித்தாங்க, எனக்கு ஏதாச்சும் அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் எனக்கு தருவார். நான் தினந்தோறும் அதைத்தான் சொல்றேன். என் கையின் பிரயாசத்தின் மூலமா, இந்த சபையில வர வருமானத்தின் மூலமா நாங்க பெரிய ஆலயத்தை கட்டுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசித்தவளே நீ பாக்கியவள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுள். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே ஆகும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஆசீர்வாதத்தில் குறைவு இருக்குமா இருந்தா வாயை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மரியாதை போல சந்தேகம் வந்துடக்கூடாது, இது எப்படி ஆகலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்படியும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தொடர்ந்து வாசி. நாங்கள் இப்ப திருப்பி வருவோம். கடைசி உபாகம் 28 வாசித்து முடிப்போம். உபாகம் 28, உபாகம் 28 நம்ம வாசிச்சோம். நாங்க குறைவா இருக்கிறது, நாங்க பட்டினியா இருக்கிறது, நாங்க உடுத்த உணவில்லை, உடை இல்லாம இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, சகலமும் குறைபட்டிருக்க கூடாது, உன்னுடைய வீட்டில் சகலமும் நிரம்பி இருக்கும், நீ பட்டினியோடு இருக்கக்கூடாது, நீ நல்லா திருப்தியா சாப்பிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ தாகத்தோடு இருக்கக்கூடாது, உடுத்த உடை இல்லாமல் நிர்வாணத்தோடு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மளை உடுத்திருக்கிறவரா இருக்கிறார், நம்மளை உடுத்திருக்கிறவரா இருக்கிறார். அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி நாங்கள் எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் திட்டமும் தெளிவாக நம்மளோடு பேசினார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியாதனாலே ஜனங்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறார்கள், கை ஏந்தி வாழ்ந்து வருகிறார்கள். யாராச்சும் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி மனுஷனை நம்பி வாழ்கிறார்கள். மனுஷனை நம்பும் பொழுது மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார், உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகளை நீங்க குறைவா இருக்கிறது ஆண்டு சித்தம் கிடையாது. இன்னைக்கு திட்டமும் தெளிவா பேசினாரு. நாங்க மற்றவன்ட்ட கை நீட்டி வாங்குறது ஆண்டு சித்தம் கிடையாது. நாங்க எதையும் இலவசமா வாங்கலாம்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ உங்க பணத்தை கொடுத்து வாங்கு, பணத்தை கொடுத்து வாங்கு. என்னத்துக்காக பணத்தை தர்றேன்? உபாகம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தர்றாரு. அந்த ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது அதை செலவழிச்சு பழகு. 1 தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது 6வது அதிகாரம் 17வது வசனம், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் என்று. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் ஏன் தர்றாரு? நீ அனுபவிக்கணும். உன் பணத்தை கொடுத்து நீ வாங்கணும். மற்றவன் பணத்துல நீ குளிர் காயக்கூடாது, மற்றவன் பொருளில நீ குளிர் காயக்கூடாது. ஆழமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆழமா அந்த வசனத்தை மனதில் போட்டுக் கொள்ளுங்க. ஆழமா அந்த வசனம் உங்களுக்குள்ள பாயிட்டு. உங்களுடைய வாயில குறைவோடு இருக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, கடனோடு இருக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, வருமான குறைவில் இருக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது நிச்சயம் தடைபடாது. சகலத்தையும் அவர் நன்மையா செய்து முடிப்பார். சகலத்தையும் அவர் நன்மையா செய்து முடிப்பார். சகலத்தையும் நன்மையா செய்து முடிப்பார்.